செயின் பறிப்பில் ஈடுபட்டு போலீசில் சிக்கியதும் சென்டிமெண்டான பதிலை கூறி தப்பிக்க பார்த்த புருடா திருடனின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையை அடுத்த அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரத்தைச் சேர்ந்த 65 வயதான ருதா பகவான் தாஸ் என்ற மூதாட்டி கடந்த 3ஆம் தேதி வீட்டின் அருகே உள்ள கடையில் சிக்கன் வாங்கிக் கொண்டு நடந்து வந்துள்ளார். அப்போது அதிவேகமாக பல்சர் பைக்கில் வந்த வழிப்பறி கொள்ளையன் ருதா பகவான் தாஸ் கழுத்தில் இருந்த 2.5 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் எஸ்கேப் ஆன சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அம்பத்தூர் காவல் நிலைய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழிப்பறியில் ஈடுபட்டு தப்பிச் சென்றவனை குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் தலைமையில் போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தனர். திருடனவனை பார்த்தா புதுக்கை மாதிரி தெரியல, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற கை மாதிரி இருக்கு என்ற போலீசார் ஏற்கனவே வழிப்பறி வழக்கில் கைதாகி சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்தவர்களின் பட்டியலை தூசி தட்டி எடுத்தனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக ஜாமீனில் வெளிவந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த அஜித் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்ததில் அவர்தான் திருடியுள்ளார் என்பது தெரிய வந்தது. அதுவும் இந்த அஜித்தின் சென்டிமெண்ட் வாக்குமூலம் போலீசாரையே டென்ஷன் ஆக்கியது. உடன் பிறந்த சகோதரராலும் பெற்ற தாய் தந்தையாலும் ஆதரவில்லாமல் தவித்து வரும் தான் அன்றாட செலவுக்கு என்ன செய்வது என்பது தெரியாமல் இதுபோன்று திருட்டு வழிப்பறியில் ஈடுபட்டதாக போலீசாரிடம் கண் கலங்கியபடி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அப்படியே உருக்கமாக வாக்குமூலம் அளித்துவிட்டு விசாரணை அதிகாரியின் மனம் இறங்குகிறதா என ஏறிட்டு பார்த்துள்ளார். ஆனால் இறுக்கமான முகத்துடன் அவரிடம் பேச ஆரம்பித்த விசாரணை அதிகாரி, ஏண்டா உனக்கு என்ன வயசாகுது? 27 வயசு ஆகுது. அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தையே நிர்வகிக்க ஆரம்பிக்க வேண்டிய வயசு. அவன் பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே ஸ்கூலு காலேஜ் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கான். நீ என்னடான்னா 27 வயசுல அண்ணன் காரணங்க பார்த்துக்கல, அப்பா அம்மா பார்த்துக்கலன்னு கதை விட்டுட்டு இருக்க. 27 வயசுல உன் அப்பா அம்மாவை நீ தாண்டா பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கியே. உன் பாட்டி வயசுல இருக்கிற அந்த அம்மா நீ செயினை பிடிச்சி இழுக்கும் போது கீழே விழுந்து மண்டை அடிபட்டு செத்து போச்சுன்னா உசுறு திரும்பி வருமா? குற்றம் செஞ்சுட்டு என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு இனிமே உழைச்சு சாப்பிடுறதுக்கு என்ன வழின்னு பாரு என பதிலடி கொடுத்திருக்கிறார் விசாரணை காக்கி. மேலும் அஜித் வழிப்பறி செய்த நகையை மீட்டதோடு அவர் திருடி வைத்திருந்த ஆட்டோவையும் பறிமுதல் செய்து அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். சில நாட்கள் கழித்து ஜாமீனில் வெளியில் வந்த பிறகு திருந்தி வாழ்வாரா அல்லது அடுத்த முறையும் இதே போன்ற குற்றத்தை செய்துவிட்டு வேறு ஏதாவது காரணத்தை சொல்ல போகிறாரா என காத்திருப்போம். பாலிமர் செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் இலக்கியகுமார் மற்றும் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.